ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7, 8, 9 நான் வாசிக்கிறேன். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், சில ரதங்களை குறித்து சில மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்களும் அப்படி இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் இருக்கிறாங்க. சில ரதங்களை குறித்து, தங்களுடைய சொத்துக்களை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. தங்களுடைய ஆள் பலத்தை வச்சு இவரை தெரியும் அவரை தெரியும்னு மேன்மை பாராட்டுறவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ், ஆமாம், தங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான தாளந்துகளை வச்சு எனக்கு இந்த திறமை இருக்குது, அந்த திறமை இருக்குது, படிப்பை வச்சு இப்படிலாம் மேன்மை பாராட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை நாம் மேன்மை பாராட்டுவது கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நம்ம ஆரோக்கியம் விழுந்துடலாங்க, நம்ம நண்பர்கள் நம்ம விட்டு போயிடலாம், சொத்துக்கள் கைவிட்டு போயிடலாம். ஆனால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருபோதும் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். பாருங்க, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஏன்னா அவங்க ரதங்களை நம்பினாங்க, ஆட்களை நம்பினாங்க, குதிரைகளை நம்பினாங்க, விழுந்துட்டாங்க. சொத்துக்களை நம்பினவன், பணத்தை நம்பினவன், ஆளை நம்பினவெல்லாம் விழுந்துருவாங்க. ஆனால் கர்த்தரை நம்பினவன் ஒருபோது விழுந்து போக மாட்டான், நிமிர்ந்து நிற்கலாம். சாகிற வரையில கம்பீரமாய் நின்று மடிந்து போகலாம். ஹல்லேலூயா. தோல்வியே வராதுங்க. ஏன்னா நம்ம மேன்மை பாராட்டுறதெல்லாம் கர்த்தரை தானே. இவங்க எதுவும் மேன்மை இல்லை, எதுவும் நிற்காது. நம்ம படிப்பே வயசு போனால் படிப்பே மங்கி போகுது. நல்லா எழுதுனவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க பண்ண எழுத வர மாட்டேங்குது, மறந்து போகுது, ஞாபக சக்தி போயிடுது இல்லை. ஆனால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டினா கர்த்தர் என்னைக்கும் மறக்கிறது இல்லை. நம்முடைய காரியங்கள் எல்லாம் விழுந்து போனாலும், சுற்றி இருக்கிற எல்லா நபர்களும் கைவிட்டாலும், எல்லாரும் நம்மை விட்டு விலகினாலும் தேவன் நம்மை கைவிடுகிறது இல்லை. தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. தேவனுடைய நாமத்தினாலே நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாக இருப்போம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட எப்போது இருக்கிறீர். நாங்கள் உம்மை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், உம்மையே மேன்மைப்படுத்தும் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் ஆண்டவரே உம்மையே மேன்மை பாராட்டுகிற மக்கள், உம்மையே நம்புகிற மக்கள் ஆண்டவரே. நாங்களும் உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே மேன்மை பாராட்டுகிறோம். தேவரீர் கிருபையாய் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்கள் எந்த இடத்துல விழுந்து விடாதபடிக்கு எங்களை கிருபையாய் தூக்கி நிறுத்துங்க, பலவானாய் நிறுத்துங்க. உம்மையே 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 ஆண்டவர் உயர்த்துகிற மக்களாய் நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.